நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரபடி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கரூர் மரணம். இங்கு நடந்த கொலைகள், அதாவது மரணங்கள், இது மரணம் என்றே சொல்ல முடியாது, கொலைகள் என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் யார் காரணம்? அதில் இறந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பெற்றோர்களே காரணம். உயிரிழந்த பெண்களுக்கு அவர்கள் கணவர்களே காரணம். நடிகர்கள் பின்னால் இதுபோல் வெறிபிடித்து தெரியும் கூட்டங்கள் இருக்கும் வரை இந்த தமிழ்நாடு முன்னேறுவது மிகவும் கடினமான ஒன்று. இது போன்ற இறந்தவர்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்பதே கருத்தாக உள்ளது. அந்த நடிகனை பார்ப்பதால உனக்கு என்னையா கிடைச்சது? இல்லை வாரி உனக்கு கொடுக்க போறானா? இல்லை உன் வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி பண்ண போறானா? ஒன்றும் கிடையாது. சினிமாவில் பார்த்தீங்க, நேரில் பார்த்து அவனை என்னடா பண்ண போறீங்க? ஏன்டா இப்படி ஒரு முட்டாள்தனமான கேடுகட்டத்தனமான ஒரு கலாச்சாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நாட்டிலடா இது மாதிரி நடக்குது? பக்கத்தில் கேரளான்னு ஒரு நாடு இருக்கு, அதை பார்த்தாவது நீங்க திருந்த வேணாமா? இவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமாக நடிகர் பின்னால் செல்றீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? குழந்தைகள், மாணவ செல்வங்கள் இறப்பிற்கு முழுக்க அவர்கள் பெற்றோரே காரணம் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கரூர் மரணம். ஒரு நடிகனை பார்க்க அலைமோதும் மக்கள் கூட்டம். மக்களின் மனநிலை எவ்வளவு கீழ்த்தரமாக உள்ளது என்பது ஒரு நிகழ்ச்சியே சான்றாக அமைந்துள்ளது. ஒரு நடிகனை பார்க்க குழந்தை குட்டிகளுடன் வேகாத வெயிலில் மணிக்கணக்காக நின்று தன் உயிரை மாய்த்து கொண்ட இந்த மனிதர்களை என்ன என்று சொல்லுவது? நடிகனின் பின்னால் செல்லும் இந்த கீழ்த்தரமான மக்களின் நிலையை கண்டு மிகவும் வருந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு. எத்தனையோ துறைகளில் தமிழ்நாடு முன்னேறி இருந்தாலும் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான நிலைகளில் இன்னும் பின்தங்கியே இருக்கிறது. விஜயின் பரப்புரையில் கரூரில் நடந்த மரணம் மிகவும் கொடூரமானது. அங்கு குழந்தைகளை அழைத்துச் செல்ல வேண்டாம், சிறுவர்களை அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியும் அதையும் மீறி இந்த மக்கள் சென்று இருக்கிறார்கள் என்றால் அவருடைய எண்ணங்களை பார்த்து மிகவும் வேதனை அடைய வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது தமிழ்நாடு. தன் குழந்தைகளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, அந்த நடிகனை பார்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செல்லும் இதுபோன்ற பெற்றோர்களை நினைத்து மிகவும் வேதனையாக உள்ளது. இங்கு நடந்த கொலைகள், அதாவது மரணங்கள், இது மரணம் என்றே சொல்ல முடியாது, கொலைகள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கொலைகளுக்கு காரணம் யார்? யார் பொறுப்பேற்க வேண்டும்? பச்சிளம் குழந்தைகள் மரணத்திற்கு, கொலைக்கு அவர்களுடைய தாய் தந்தையரே பொறுப்பாக வேண்டும். மனைவியின் மரணத்திற்கு அவருடைய கணவரே பொறுப்பாக வேண்டும். மாணவ மாணவிகளின் மரணத்திற்கு அவர்கள் பெற்றோர்களே பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நடிகனை பார்க்க அனுமதிப்பது மிகவும் கேடுகட்ட செயல். நமது உரிமைக்காக போராடி இதுபோன்ற மரணங்கள் நிகழ்ந்துவிட்டால் அது வீர மரணம், அது போற்றப்பட வேண்டியது. அதற்காக இந்த உலக நாடே தலைவணங்கும். அரசாங்கம் அதுபோன்ற மரணங்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்தாலும் தகும். ஆனால் இதுபோன்ற மரணங்களுக்கு அரசாங்கம் எந்த விதத்திலும் உதவி செய்யக்கூடாது என்பதே நல்லோர்களின் எண்ணங்களாக இருக்கிறது. இங்கு ஏற்பட்ட மரணத்திற்கும் இழப்பீட்டிற்கும் அந்த நடிகரே, அந்த கட்சியின் தலைமையை பொறுப்பேற்க வேண்டும். இறந்த குழந்தைகளும் மாணவ செல்வங்களும் எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பார்கள். அவர்களுடைய அத்தனை கனவுகளும் நொடிப்பொழுதில் காணாமல் போய்விட்டது. காரணம், ஒரு நடிகனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தால், ஆசையால், அது கேடுகட்ட ஆர்வத்தால், கேடுகட்ட ஆசையால். அந்த நடிகனை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன கிடைத்து விட போகிறது? சொல்லுங்க. உங்க வாழ்க்கை மேம்பட போகிறதா? இல்லை உங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகள் கிடைத்து பெரிய ஆளா போயிட போறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு அற்ப சுகம், அற்ப சந்தோஷம்னு சொல்லணும். அதாவது இத்தனை வருடங்கள் அதே ஹீரோ சினிமாவில் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா செல்வ செழிப்பில் சொர்க்கத்தில் திளைத்தவர்கள் அவர்கள் எல்லாம். அவங்க இன்னைக்கு நான் அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய போறேன் அப்படின்னு வந்தா அதை எந்த விதத்தில் நீங்க நம்புறீங்க? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியுமே இல்லாமல் அவருடைய அந்த ஒரு நடிகன் என்ற அந்த மாயையை பார்ப்பதற்காக இப்படி தன் உயிரையே மாய்த்து கொள்ளும் உங்களை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மிகவும் வேதனையாக இருக்கிறது. இது போன்ற கலாச்சாரம் நாட்டிற்கு நல்லதல்ல. ஆகவே தயவு கூர்ந்து இது போன்ற கலாச்சாரத்தில் இனிவரும் காலங்களிலாவது மக்கள் உணர்ந்து திருந்தி நல்ல தலைவர்கள் பின்னால் செல்லுங்கள். குழந்தைகள், மாணவ செல்வங்கள் இறப்பிற்கு முழுக்க அவர்கள் பெற்றோரே காரணம் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.